My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்னுக்குரிய ரிசல்ட் ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொஃபஷனல் ரிசல்ட்டினுடைய முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரிகள், அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் உள்ள 15% சீட்டில் எவ்வளோ மார்க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் அட் த சேம் டைம் டீம்ட் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ மார்க் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுடுங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் ரிசல்ட் கூடிய விரைவில் வரும். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு ரெண்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுடைய ரிசல்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது செய்யலாம். ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கிடைச்ச இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, சீட்டை செக்யூர் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டில் இதை விட பெட்டரான இன்ஸ்டியூஷன் போகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஃப்ரீ எக்ஸிட் விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரீ எக்ஸிட் விட்ட நிறைய மாணவர்கள், எஸ்பெஷலி நீங்கள் டீம்ட் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சது, செகண்ட் ரவுண்டில் அதே கல்லூரி நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் விடக்கூடிய அதே கல்லூரியில் கூட இடம் இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால் ஃப்ரீ எக்ஸிட் விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு இது பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங் மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்க 2025 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களில் சீட்டுங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 660 மார்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 20,000 ரேங்க் கிட்ட தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 22,000 அப்படிங்கிற ரேங்க்கில் 22,342 அப்படிங்கிற ரேங்க்குக்கு ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 15% சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க் ஈக்குவல் பண்ணோம் பார்த்தோம்னா 572 மார்க்கு கிட்ட சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே இது நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 27,000 வரைக்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. 564 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் இடம் கிடைச்சிருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் 15%. அண்ட் ஓபிசி கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஓபிசி கேட்டகரியில் வந்த மாணவர்களுக்கு 23,075 23,075 அப்படிங்கிற ஆல் இண்டியா ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. மார்க் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 571 அப்படிங்கிற ரேஞ்சில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1,04,921 அப்படிங்கிற சீட்டுக்கு ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. மார்க் ஈக்குவலன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 489 மார்க்ஸுக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,32,111 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. 471 மார்க்ஸ் வரைக்கும் இடங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இது எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்தது ப்ரொவிஷனல் ரிசல்ட் தான். கூடிய விரைவில் ஃபைனல் ரிசல்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஒரு வேளை ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா மாணவர்கள் அதை தெரிவிக்கிறதுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அன்ரிசர்வ்டில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் 41,000 ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 545 மார்க்ஸுக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 45,000 ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 540 அப்படிங்கிற மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 15% பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு நமக்கு ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 42,260 அப்படிங்கிற ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 544 மார்க் ரேஞ்சில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் 15% சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்தோடனே எந்தெந்த காலேஜெல்லாம் சீட்டு கிடச்சதுங்கிறத தெளிவாக நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். அண்ட் எஸ்சி கேட்டகரி 1,53,140 அப்படிங்கிற ரேங்க் ரேஞ்சுக்கு, அண்ட் எஸ்டி கேட்டகரி 1,77,000 ரேங்க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. 458 அண்ட் 445 மார்க் அப்படிங்கிற வரைக்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆச்சுங்க. அண்ட் அகைன் நமக்கு வந்து டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 11 lakh சம்திங் ரேங்க்கில் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. கடைசியாக நமக்கு சத்யசாய், ஜேஆர் இந்த மாதிரியான டீம்ட் யூனிவர்சிட்டி, தமிழக டீம்ட் யூனிவர்சிட்டியில் தான் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் டீம்ட் யூனிவர்சிட்டி போட்டிருக்கீங்க, உங்கள் மார்க் ஒரு குவாலிஃபைங் மார்க் விட கொஞ்சம் தான் அதிகம் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட டீம்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஓபிசி கேட்டகரியில் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கும். டீம்டு பொறுத்த வரைக்கும் ஓபிசிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. பட் டீம்டில் சீட்டுங்கிறது உறுதியாக கிடச்சிருக்கும். போட்ட நிறைய மாணவர்களுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக எந்தெந்த காலேஜஸ் எந்த ரேங்க்கில் எவ்வளோ மார்க் ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஃபைனல் ரிசல்ட் வந்தவுடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் பெரிய அளவில் மாற்றத்துக்கு உள்ளாகாது. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. இடம் கிடைத்த கல்லூரியில் சேருவதா சேர வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக முடிவெடுக்கலாம்.
ஆனால் உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா நான் கண்டிப்பாக உங்களை ஃப்ரீ எக்ஸிட் விடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆப்ஷன் தட் இஸ் அவைலபிள். அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் தட் இஸ் நாட் எ வாய்ஸ் டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கிடைக்காத ஒரு சீட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த சீட்டை வேண்டான்னு சொல்கிறது வந்து இட் வில் பி நாட் இது வந்து சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசித்து உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்கிற அதே கல்லூரி 2வது சுற்றுகளில் கடந்த ஆண்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்ன நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகும்போது சார் ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்காதா, நான் வேண்டான்னு சொன்னேனே அந்த காலேஜ் அதில் கூட சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ஃபீல் பண்ண நிறைய பெற்றோர்களை வருஷம் பார்த்துட்டே வரேன். ஸோ அதனால் அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டிலையோ அல்லது ஆல் இண்டியா கோட்டாலேயோ சீட்டை செக்யூர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட், ஃப்ளோட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். தமிழ்நாடு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஆல் இண்டியாவில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனுக்கு நீங்கள் வரலாம். தமிழ்நாடு ரிசல்ட் கூடிய விரைவில் வரும். வந்தவொடனே நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த தமிழக கலந்தாய்வில் நீங்கள் ஒரு வேளை கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.